முருகனுக்கு அரோகரா. என் செல்ல பிள்ளையே, இன்று சந்தோஷமான செய்தியை உனக்கு சொல்ல வேண்டும் என்று வந்தேன். இன்று உனக்கு யோகமான நாள். என்ன விஷயம் என்று யோசிக்கிறாயா? உன்னிடம் சொல்லவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். இதை முழுமையான கேட்டுவிடு தங்கமே. வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லையப்பா, சந்தோஷம் இல்லையப்பா, கஷ்டங்கள் மட்டுமே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறதப்பா. மனம் ஒரு நிலைக்கு அமைதியாக இருப்பது இல்லை. ஏதோ ஒன்று யோசித்து கொண்டே இருக்கிறது என்று வருத்தம் கொண்டாதே. அனைத்தும் சரியாகிவிடும். உன்னுடைய தவிப்புகள் அனைத்தும் குறைந்து மகிழ்ச்சியை தரப்போகிறது. இன்றிலிருந்து படிப்படியாக உன் கஷ்டங்கள் நீங்க போகிறது. பருத கணக்கில் என்னிடம் வேண்டியது இப்போது உன் கையில் வந்தடைய போகிறது. அதற்கான நல்ல காலகட்டம் இதுதான். நான் தருவது மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் தங்கமே. இனிமேலாவது என் மீது உனக்கு நம்பிக்கை குறையாமல் இருக்க வேண்டும். உன்னை நான் அப்படியே விடமாட்டேன். என்னிடம் நம்பிக்கை குறையும் போது எல்லாம் ஏதாவது ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று இனி ஒவ்வொரு கணமும் காத்த போகின்றேன். என் பிள்ளைக்கு சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகின்றேன். நீ என்னிடம் வேண்டியது உன்னுடைய கையில் என்று வந்தடைய போகின்றது. நீ காற்று கொண்டும் தவித்து கொண்டும் இருந்தாயே. ஒரு விஷயத்தை காணத்துக்காக அந்த விஷயம் நடக்க போகின்றது. உனக்கு யோகம் அடிக்க போகின்றது. உன் மனதில் உள்ள கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைய போகின்றாய். இதுவரை நீ அடைந்த அனைத்து துயரங்களும் முடிய போகின்றது. மாறாக இன்பம் வந்து சேரப்போகின்றது. பல ஆசைகளை உன் மனதில் வைத்து பூத்தி இருந்தாய் அல்லவா? பூத்தின் சாவி கிடைக்க போகின்றது. இனி உன் ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற போகின்றது. இந்த யோக தினத்தில் நீ சந்தோஷத்தின் உயர்வுக்கு
செல்ல போகிறாய். நீ எடுத்து வைக்கும் எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது. நாளை ஓர் பெருமகிழ்ச்சி உன்னை வந்து அடைய போகின்றது. ஒரு நல்ல செய்தியை உன் செவிகளில் கேட்பாய். ஒருவர் உன்னை தேடி வர போகின்றார். இப்படி பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் இனி உனக்கு நடக்கப் போகிறது. அப்போது நீ என்னை உணர்ந்து பார்ப்பாய். ஒருவரின் வருகையாய் மிகப்பெரிய உதவி கிட்டும். மற்றொன்று ஒரு அழைப்பு மணி ஓசையாய் உனக்கு மகிழ்ச்சி செய்தியும் வரும். இந்த 2 செய்திகளையும் இன்று அல்லது நாளைக்குள் கேட்பாய். இந்த 2 மட்டுமே உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான அடுத்து நீ எடுத்து வைக்கும் படிகளுக்கான வெற்றி படிகளான அமைய போகின்றது. ஓ முருகா போற்றி போற்றி.